யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் உங்களை ஒவ்வொரு நாளும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 4/2/2024 தை மாதம் 21ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் இருந்தாலும் செவ்வாயின் மாற்றம் மிகப்பெரிய யோகத்தை தரும். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் அனுகூலத்தை தரும். தொழில் சார்ந்த விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். எல்லாவற்றிலும் சமாளித்து கொள்ளலாம் என்ற நம்பிக்கை ஏற்படும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய காலகட்டம் மேஷராசிக்காரர்களுக்கு காணப்படுவதை அறுவடை செய்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பெரியவர்கள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுடைய விஷயத்தில் மனமிட்டு பேசுவது நன்மை தரும். துணை அல்லது துணைவியார் சொல்லக்கூடிய நீண்ட நாள் கனவுகளை கொஞ்சம் செவிசாய்த்து நிறைவேற்றி வைத்தாலே போதும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு, நட்புக்காக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது மிக மிக முக்கியம் என்பதை ரிஷபராசிக்காரர்கள் உணர்ந்தால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தேக ஆரோக்கியத்தில் இன்றிலிருந்து ஒரு 40 நாட்கள் கவனம். எதிரிகள் விஷயத்தில் அதிக கவனம். உத்தியோகத்தில், தொழிலில், வியாபாரத்தில், படிப்பில் வாக்குவாதங்களே கூடாது. குறிப்பாக சித்திரை மாதம் வரை அதிக கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் மிதுன ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வாகனத்தில் வித்தைகள் காட்டவே கூடாது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்கள். வெளியிடம், உத்தியோகம் அனுகூலம் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், சுபகாரியத்திற்காக சிறு கடன்கள் பெறுவது சந்தோஷ அமைப்பை ஏற்படுத்தி தரும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது என்பதை மட்டும் கடகராசிக்காரர்கள் ஞாபகத்தில் வைத்து கொள்வது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். தொழில் சார்ந்த விஷயங்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் அனுகூலத்தை தரும். லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் படிப்படியாக குறையும். உத்தியோகம், தொழில், வியாபாரம், பெற்றோர் பெரியோருக்கு இன்றிலிருந்து அனுகூலங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். பெற்றோர் பெரியோர் புது பொறுப்புகளுக்கு வருவதோ, பெரிய அளவுக்கு முதலீடுகள் செய்வதோ நடக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் அதீத கவனம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரத்தில் ஒரு கண்ணை வைத்து கொள்வது நன்மை தரும். உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குடும்பத்திலும் பிள்ளைகள் விஷயத்திலும் அதிக கவனமாக இருக்கக்கூடிய கன்னியா ராசிக்காரர்களுக்கு வெளிவட்டாரம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றங்கள் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். தாய் வழி வரவு, தந்தை வழி வரவுடன் வாக்குவாதம் வேண்டாம். திடீர் அதிர்ஷ்டம் மேன்மை அடைய செய்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது கண்கூடாக பார்க்கலாம். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுவது. பூமி சம்பந்தப்பட்ட விஷயம், எதிரிகள் விஷயத்தில் இந்த பதட்டம் குறையிறது. திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படுவது. தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது. உத்தியோகத்திலும், தொழிலிலும், வியாபாரத்திலும், படிப்பிலும் இருந்த சிக்கல் தீர்வது பெரிய அளவு அனுகூலத்தை தரும். புதிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள் வார்த்தைகளில் அதிக கவனமாக இருந்தால் மற்ற விஷயங்கள் எல்லாம் சாதகமான அமைப்பு ஏற்படும். பிள்ளைகள் விஷயம் மிகப்பெரிய ஏற்றம். உறவு விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் தீர்வது, பணத்தட்டுப்பாடு தீர்வது, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு அதீத முக்கியத்துவம் கொடுப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, அனுகூலத்தையும் லாபத்தையும் பெற்றுத்தரக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, மனதில் இருந்த கஷ்டத்தை தீர்த்து கொள்ளும், பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது, தொடர்ச்சியாக காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் தீர்வதெல்லாம் படிப்படியாக காணப்பட்டாலும் தேக ஆரோக்கியத்திலும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதிலும் அதிக கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் குழப்பங்கள் இல்லாமல் இருப்பது மகரத்திற்கு முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படும். நீண்ட நாட்களாக இருந்த சிக்கல் தீரக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் படிப்பிலும் காணப்பட்டிருந்த பிரச்சனைகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டத்திற்கு அதிகம் முக்கியத்துவம் கொடுங்கள். விரயங்கள் சுபவிரய பிராப்தமாக காணப்படும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிலருடைய ஆலோசனை கேட்டு கெடுத்து கொண்டு அவமானப்படக்கூடிய சூழ்நிலை காணப்படும். எனவே குடும்பத்தாரை தவிர வேறு வெளிவட்டார ஆளுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது தவறாகிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள் வார்த்தைக்கு மதிப்பும் மரியாதையும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, பாரம்பரியமாக இருக்கக்கூடிய விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும். அசையாமசைய பொருள் சேர்க்கை, கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணப்படுவது அனுகூலம், லாபம், மிகப்பெரிய ஏற்றம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.